எவ்வளவு அழகா தூங்குறா பார் என்னோட ஹீரோ. மணி 7 ஆச்சு, இன்னும் எழுந்திருக்கல பாரு சோம்பேறி. காஃபி. தேங்க்ஸ் அம்மா. குட் மார்னிங். குட் மார்னிங் டா என் செல்லம். தூக்கம் கலைஞ்சிருச்சா என் கண்ணா? ஹே, நீயா? நீ ஏன் காஃபி கொண்டு வந்த? அம்மா இல்லையா என்ன? இருக்காங்களே, கிச்சன்ல வேலை செஞ்சிட்டு இருக்காங்க. அதனாலதான் நானே கொண்டு போய் கொடுக்கறேன்னு அத்தை கிட்ட இருந்து காஃபி எடுத்துட்டு வந்தேன். ஏன்பா, நான் காஃபி கொண்டு வந்து கொடுத்தா உன் தொண்டையில இறங்காதா? ஹே அர்லூசு, இனிமே இந்த மாதிரி எல்லாம் காஃபி கொண்டு வந்து கொடுக்காத. எனக்கு காஃபி கொடுக்கறதுக்குன்னு எங்க அம்மா இருக்காங்க. ஹலோ மிஸ்டர் பார்த்தா, கூல் டவுன். என்ன பார்த்தாவா? அர்ஜுனனோட இன்னொரு பேர் பார்த்தா தானே? இதோ பாரு, இனிமே உனக்கு காஃபி டிஃபன் எல்லாமே எடுத்துட்டு வர போறது நான் தான். கல்யாணத்துக்கு அப்புறம் எப்படியோ இதெல்லாம் நான் தானே செய்ய போறேன். அதுக்கு தான் இப்பவே பிராக்டிஸ் பண்ணிக்க போறேன். ஒழுங்கா காஃபி குடிச்சிட்டு ஸ்ட்ராங்கா இருக்கா லைட்டா இருக்கான்னு கரெக்டா சொல்ல. ஏய் லூசு, சும்மா வளவலன்னு பேசிட்டு இருக்காத. காஃபி எல்லாம் சரியா தான் இருக்கு, நீ முதல்ல இங்க இருந்து கிளம்பு. ஐயோ போறேன் இரு. அதுக்கு ஏன் காலங்காத்தால சிடுமூஞ்சி மாதிரி சிடு சிடுங்கற என் செல்லம்? ஏய், நான் உன் கையால தாலியை கட்டிக்கணும்னு ஆசை ஆசையா ஆஸ்திரேலியால இருந்து பறந்து வந்திருக்கேன். நீ என்னடானா உன் லைஃப் பார்ட்னர் ஆகிறவர்கிட்ட இப்படியா பிஹேவ் பண்ணுவ? இதெல்லாம் நியாயமா இருக்கா? என்ன லைஃப் பார்ட்னரா? நீ எனக்கா? யார் சொன்னா? வீட்ல எல்லாரும் அப்படிதான் சொல்றாங்க. அவங்க சொல்றாங்கன்னு நான் உன்னை கல்யாணம் பண்ணிப்பேன்னு கற்பனை பண்ணிக்கிறது, ஆசையை வளர்த்துக்கிறதுலாம் எதுவுமே வேண்டாம். அது இந்த ஜென்மத்துல நடக்காது. நீ எனக்கு பெஸ்ட் ஃப்ரெண்ட், அவ்வளவுதான். ஏண்டா அப்படி சொல்ற? நானும் நீயும் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் உண்மைதான். அதுக்காக நாம கல்யாணம் பண்ணிக்க கூடாதா? நீ என்ன சொன்னாலும் சரி, நாம 2 பேரும் ஒண்ணு சேரணும்னு இந்த குடும்பத்துல இருக்கவங்க, அந்த கடவுள் எல்லாரும் முடிவு பண்ணிட்டாங்க. சோ என்னைக்கு இருந்தாலும் நான் தான் உனக்கு பொண்டாட்டி, நீ தான் என்னோட புருஷன். இத மாத்துறதுக்கு யாராலையும் முடியாது செல்லம். நீ என்ன சொன்னாலும் நான் எதுக்குமே டென்ஷன் ஆக மாட்டேன், புரியுதா? ஏய் கழுத, ஏன் எத்தனை வாட்டி சொன்னாலும் புரிஞ்சுக்க மாட்டேங்கிற? எனக்கு எல்லாமே நல்லா புரியுதா. சும்மா என்ன வெறுப்பேத்துறதுக்காக தானே உன்னை கல்யாணம் பண்ணிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு இருக்க. ஏ அர்ஜுன், உனக்கு பிடிக்கும் தானே? நான் இன்டர்நெட்ல பாம்பு டான்ஸ் எல்லாம் பார்த்து கத்துக்கிட்டு உன் பர்த்டே அன்னைக்கு டான்ஸ் ஆடினேன். நீ என் டான்ஸ பாக்குறத விட்டு யாரோ ஒரு பொண்ணு காட்டுறேன்னு அதே கூட்டிட்டு போனியாமே, யார் அது? அவளுக்கும் உனக்கும் என்ன சம்பந்தம்? அவங்க எனக்கு ரொம்ப ரொம்ப வேண்டியவங்க. என்ன விடவா? உன்னை விட ரொம்ப ரொம்ப வேண்டியவங்க. ஒரு வகையில என் உயிர்னு சொன்னா கூட தப்பே இல்லை. She is my everything. எனக்கு எல்லாம் தெரியும் அர்ஜுன், உனக்கு எல்லாமே நான் தானே. சும்மா என்ன கோவப்படுத்தி பார்க்க இப்படி எல்லாம் சொல்றியா? ஒரு பூச்சி நசுக்கிற மாதிரி நசுக்கிடலான்னு நினைச்சேன். ஆனா நான் போட்ட கணக்கு தப்புன்னு இப்ப எனக்கு புரியுது. அவளுக்கு நாளுக்கு நாள் சக்தி அதிகமாகிக்கிட்டே வருது. இன்னும் கொஞ்ச நாள் கடந்ததுன்னா அவளுக்கும் என்ன போல சக்தி பல மடங்குகள் பெருகிடும். ருத்ரா, இல்ல ருத்ரா, நாம அதுக்கு வழிவிடக்கூடாது. ஒருவேளை நம்மளை மீறி போயிட்டானா அவளை அழிக்கவும் முடியாது, அவளை நாம கட்டுப்படுத்தவும் முடியாது. சரியா ருத்ரா? ஆமாம் பாபா, நீங்க சொல்றதான் சரின்னு எனக்கும் படுத. அவளுடைய சக்திகள் இன்னும் அதிகமாக இருக்கிறதுனாலதான் நாம அவளை கொலை பண்ண போகும்போதெல்லாம் அவ தப்பிச்சு போய்கிட்டே இருக்கா. அந்த பரமேஸ்வரன் அவளுக்கு அதிகமான சக்திகள் கொடுத்ததுனாலதான் அவ என் வீட்டுக்கே வந்து என்னுடைய ஃப்ரெண்டையே கொலை பண்ணிட்டு போயிருக்கா. அதுக்காக தான் பாபா, எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் அவளை அழிக்கிறதுக்கான வழியை பாருங்க. ஜெய் மகாகாளி. ஜோசியர் உங்ககிட்ட என்ன சொன்னார் அத்தை?
சொல்றவா. ஆமா, அர்ஜுன் எங்க? அவன் அப்பவே ஏதோ வேலை இருக்குன்னு சொல்லிட்டு வெளியில போனானே. ச்சே, என்ன காரியம் பண்ணிட்ட ஹேமா? அவன் வெளியே போக ஏன் அனுமதிச்ச? என்ன ஆச்சு அத்தை? ஏன் இப்படி எல்லாம் கேக்குறீங்க? என்ன ஆச்சு இப்போ? அவன் சாதாரணமா எப்பவும் வெளியில போற மாதிரி தானே போயிருக்கான். என்ன ஹேமா இப்படி பேசுற நீ? அவனுக்கு தோஷம் இருக்குன்னு உனக்கு தெரியாதா என்ன? எனக்கும் தெரியும் அத்தை. அதனால தானே அவனுக்கு சீக்கிரம் கல்யாணம் பண்ணணும் யோசிச்சுக்கிட்டு இருக்கோம். வெறும் யோசனை பண்ணிக்கிட்டு உட்கார்ந்தா பத்தாது ஹேமா. உன் புள்ள நல்லபடியா வாழணும்னா எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் அவனுக்கும் மயூரிக்கும் நிச்சயதார்த்தம் பண்ணணும். அப்படி இல்லனா எப்ப வேணாலும் என்ன வேணாலும் நடக்கலாம். எதுவும் சொல்ல முடியாது. அப்படின்னா ஏன் அத்தை இப்ப திடீர்னு இப்படி சொல்றீங்க? இப்ப அப்படி என்ன ஆயிப்போச்சு? ஏன் அத்தை சர்வதோஷத்துக்கு பரிகாரம் பண்றதுக்கு முன்னாடியே நிச்சயதார்த்தம் பண்ணணும்னு அடம் பிடிக்கிறீங்க? என்ன ஆச்சு அத்தை? அப்படி என்னதான் நடந்துச்சு? என்ன ஏதுன்னு இப்ப என்னால விவரமா சொல்ல முடியாது ஹேமா. நம்ம அர்ஜுன் நல்லா இருக்கணும்னா சீக்கிரமா நம்ம அவனுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி ஆகணும். ஆனா உன் புள்ள என்னடானா அது இதுன்னு காரணம் சொல்லிக்கிட்டு கல்யாணமே வேண்டான்னு சொல்றான். இப்படி பண்ணா அவனுக்கு எப்படி கல்யாணம் பண்றது? அதனாலதான் நான் இப்போ ஒரு முடிவுக்கு வந்திருக்கேன். கூடிய சீக்கிரம் மயூரிக்கும் அவனுக்கும் நிச்சயதார்த்தம் பண்ணி ஆகணும். சீக்கிரமான என்னைக்கு பண்ணலான்னு இருக்கீங்க அத்தை? இன்னைக்கே வச்சுக்கோ. இன்னைக்கா? ஆமா, இன்னைக்குனா இன்னைக்கே இல்ல. நான் சொல்றத கொஞ்சம் புரிஞ்சுக்கோ ஹேமா. நாம எவ்வளவு சீக்கிரம் வேலைகளை பண்ணணும்னு அப்பதான் உனக்கு புரியும். எனக்கு எல்லாம் புரியுது அத்தை. ஆனா என்னோட கவலை அது கிடையாது. இன்னும் அர்ஜுனை உட்கார வச்சு தெளிவா உனக்கு மயூரிய கல்யாணம் பண்ணி வைக்க போறோம்னு சொல்லவே இல்லையே. இப்போ பர்த்டே பார்ட்டி அன்னைக்கு கூட இந்த விஷயத்தை ஆரம்பிச்சப்போ அவன் எவ்வளவு கோவப்பட்டான்னு நீங்களே பாத்தீங்கல்ல. இந்த நிலையில அவனுக்கு திடுதிப்புன்னு நிச்சயதார்த்தம் பண்ண போறோம்னு சொன்னா என்ன அர்த்தம்? அவன் முதல்ல இதுக்கு சம்மதிக்கணும் இல்ல? இத பாரு ஹேமா, அவன் ஒத்துக்கிறானோ இல்லையோ மயூரிக்கும் அவனுக்கும் நிச்சயதார்த்தம் பண்ணியே தீரணும். அவன் பேச்ச கேட்டுக்கிட்டு கல்யாணத்தை தள்ளி போட முடியாது. அவனோட சம்மதத்துக்காக நம்ம காத்துக்கிட்டு இருந்தா நாளைக்கு அவனை நாம இழக்க வேண்டி இருக்கோம் ஹேமா. அது இல்ல அத்தை, நான் அதுக்காக நாம அவனுக்கு இஷ்டம் இல்லாத விஷயத்தை செஞ்சு அவன் சந்தோஷமா இருப்பானா? என் விருப்பம் இல்லாம நீங்க இப்படி எல்லாம் பண்ணீங்கன்னு சொல்லி அவன் ஏதாவது ஏடாகுடமா பண்ணிட்டானா? அப்படியெல்லாம் அவன் எதுவும் பண்ண மாட்டான். இல்லாததையும் பொல்லாததையும் சொல்லி நம்மள பயமுறுத்தி பிளாக்மெயில் பண்றதுக்கு தான் அவன் பாக்குறான். அவன் பேச்ச நம்ம கேட்டா நாளைக்கு அவன் உயிருக்கு அது ஆபத்தாயிடும். நாம தான் எச்சரிக்கையா சீக்கிரமா அவனுக்கு கல்யாணத்தை பண்ணி ஆகணும். அதுக்கு முன்னாடி இந்த நிச்சயதார்த்தம். ஹேமா, ஒரு விஷயத்தை மட்டும் நீ நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். நிச்சயதார்த்தத்தோட கடைசி நிமிஷம் வரைக்கும் அவனுக்கு இந்த விஷயத்தை பத்தி யாரும் எதுவும் சொல்லக்கூடாது. சொன்னது புரிஞ்சுதா? சரிங்க அத்தை. ஆனா எனக்கு என்னமோ நம்ம செய்யறது சரியில்லைன்னு தோணுது அத்தை. அர்ஜுனுக்கு பிடிக்காத ஒரு விஷயத்த பண்ணி நாம தப்பு பண்றோமோன்னு என் மனசுக்கு உறுத்துது. என் மனசுக்கும் அப்படிதான் இருக்கு ஹேமா. ஆனா என்ன பண்ண முடியும்? அர்ஜுன் உயிரை காப்பாத்துறதுக்காக நாம் இந்த காரியத்தை செஞ்சுதானே ஆகணும். ஹேமா, நீ போய் இந்த விஷயத்த மயூரி கிட்ட சொல்லிடு. அவங்க குடும்பத்துக்கு ஃபோன் பண்ணி உடனே கிளம்பி வர சொல்லு. சரிங்க அத்தை, சொல்லிடுறேன். ஏற்கனவே மயூரி ஓட்டவாய். அவளால எந்த விஷயத்தையும் ரகசியமா வச்சுக்க முடியாது. அதனால அவகிட்ட என்ன ஆனாலும் சரி அர்ஜுன் கிட்ட நிச்சயதார்த்த விஷயத்தை பத்தி மூச்சு விடக்கூடாதுன்னு சொல்லிவேன். சொல்லிடுறேன் அத்தை. என் பொண்டாட்டி ரூம்ல தான் இருக்காங்க. ரொம்ப சூப்பரா இருக்காங்க. பாருங்க பொண்டாட்டி, உங்களுக்காக நான் என்னெல்லாம் டிராமா பண்ண வேண்டிய இருக்கு. இப்ப நான் சொல்ல போறத கேட்டு உனக்கு அதிர்ச்சியா இருக்கலாம். ஆனா நல்லா கேட்டுக்கோ மயூரி, எங்களுக்கு இதை விட்டா வேற வழி தெரியல. எனக்கும் அர்ஜுனுக்கும் கல்யாணம் நடக்காதுன்னு அத்தை சொல்ல போறாங்களா? நீங்க சொன்ன சர்ப்ப சம்கார மந்திரத்தை எத்தனை நாள், எத்தனை மாசம், எத்தனை வருஷம் வேணா ஜபம் பண்ணி சர்ப்ப சம்கார வித்தையை நான் அடைஞ்சே தீருவேன். நீ அடைஞ்சே ஆகணும்.